Hello guys, welcome back to Asif Vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கல்யாண சாம்பார் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், அப்புறம் ட்ரை சில்லி, இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ வாங்க கட்டிங்குள்ளே போயிடலாம். கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே தண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சின்ன கத்திரிக்காய், இது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது நம்ம இங்கே ரெகுலராக இதுதான் வாங்குவோம் நாங்கள் சவுதியில். இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா எக் பிளான்ட்டு, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு பீஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ, ஒரு 300 கிராம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பீஸ் கட் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 2 கத்திரிக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி நம்ம முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். முருங்கைக்காய் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். முருங்கைக்காய் கட் பண்ணி அந்த இதெல்லாம் நாரெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு டோட்டல் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். முருங்கைக்காயும் சேர்த்து அப்படியே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் காய்கறி ரெடி பண்ணுறது நம்ம குக்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் பருப்பு வச்சுருக்கோம். பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது. காயையும் வெட்டி தண்ணியில் போட்டு ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி கட்டிங்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுப்பில் பேனை வச்சு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம், ட்ரை சில்லி இது போல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக எண்ணெயில் வதங்கணும். இந்த ஸ்பைசஸ்லாம் கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அரோமா கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம ஆனியனை எடுத்து அந்த பேனில் ஆட் பண்ண போகிறோம். பேனில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணி அதோட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் எடுத்து அதிலே போட்டுற போகிறோம். எடுத்து தக்காளி அந்த பேனில் போட்டு நல்லா தக்காளி வதங்க விட்டோம். நல்லா வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி எல்லாத்தையும் நல்லா ஒன்றாவே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்ச பருப்பை நம்ம விசில் ஏர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பை எடுத்து செக் பண்ணிக்குவோம். ஓகே, பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மசாலாவில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் பார்த்தீங்களா சாம்பார் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். இந்த சாம்பாரில் என்ன பண்ண போகிறோம் அடுத்து எடுத்து வச்சுருக்க அந்த மாங்காய் இருக்குங்களா, அதில் மாங்காய் கொஞ்சம் சாம்பார்லாம் ரெடி ஆகிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணி அப்படியே ஒரு மிக்ஸை கொடுத்தா ஒரு 4 மாங்காய் எடுத்து ரெடி. அப்படியே இந்த மாங்காய் தான் எடுத்து தூக்கி உள்ள அப்படியே தள்ள போகிறோம். உள்ளே வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் இறக்க வேண்டியது. பார்த்தீங்களா சாம்பார் எந்த அளவுக்கு வேறு லெவலில் கொதிக்குது. நல்ல டேஸ்ட், நல்ல அரோமா. அந்த மாங்காவை நம்ம போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேரேஜ் கல்யாண சாம்பார் ரெடி. ஓகே, வாங்க சாப்பிடலாம். வேறு லெவல் சாம்பார் ரெடி. சிம்பிள் மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.